மனிதனோட மூளையை வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமை வந்து எடுத்துட்டு போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்து கம்ப்யூட்டர் பண்ண வச்சீங்கன்னா அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்க சார், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆயிடலாமா? எந்த டேட்டாவை எடுத்து போடணும், எது போட்டா கரெக்டா இருக்கும்? ஆட்டோமேஷன்றது வந்து இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்க. இந்த ஆட்டோமேஷன் வந்து ப்ரெடிக்ஷன் மூலமா ஆட்டோமேட் பண்றது வந்து இன்னும் செம ட்ரெண்டிங்க. அதுதான் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல முக்கியமான 3 டெர்மினாலஜிஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க, 2வது டேட்டா சயின்ஸ், 3 ஆர்டிஃபிஷியல். என்னங்க வித்தியாசம் நீங்க கேட்கலாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. நான் உங்களோட வெங்கட் from விக்கிடிக்கி அண்ட் காஷிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ மெஷின் லேர்னிங் வெர்சஸ் டேட்டா சயின்ஸ் வெர்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்க. என்னதாங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன சார்னா, மனிதனோட மூளையை வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமை வந்து எடுத்துட்டு போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்து கம்ப்யூட்டர் பண்ண வச்சீங்கன்னா அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன் பிஹேவியரை மிமிக் பண்றதுங்க. மெஷின் லேர்னிங்னா ஒரு மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணி அதுவே சுச்சுவேஷன் தான் வேலை செஞ்சுன்னா அது மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் மாதிரி வந்து மனுஷனோட மூளையை வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. மனுஷனோட மூளையில் இருக்கிற அந்த நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதனுடைய ரிசம்பிளன்ஸுங்க, அதனுடைய தன்மைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்டெலிஜென்ட்டா பில்ட் பண்ணாங்க. அதுதான் டீப் லேர்னிங்னு சொன்னாங்க. இது இல்லாம சார் எல்லாமே ஓகே சார், கிடைக்கிற டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணி தானே இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு தானே பண்ண முடியும், அதுதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 4 முக்கியமான டெக்னாலஜிஸ்ங்க. ஸோ லைக் எப்படி சார் இது இன்டர்லிங்க் ஆகுதுன்னா, இந்த டீப் லேர்னிங்கும் மெஷின் லேர்னிங்கும் ஏஐ சேர்ந்தது தாங்க. டேட்டா சயின்ஸ் மட்டும் கொஞ்சமா தள்ளி நிக்குதுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சமா இதெல்லாத்தையும் கலந்த ஒரு பர்சன் தான் நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்றத பத்தி டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்கிட்ட படிக்கணும், கேரியர் கைடன்ஸ் வேணும், கண்டிப்பா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். இது என்னோட மெயில் ஐடி. மெயில் பண்ண பிடிக்கலையா ஃபோன் பண்ணுங்க, கால் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க, அட நேரில் வந்துருங்க. சென்னையில மதுரவாயில தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அதை எடுத்துட்டு வாங்க, இல்லை ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியா பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேசுறேங்க. ஓகேவா? சரிங்க சார், ஏஐ படிக்கலாம்னு முடிவு பண்ணுறேன் சார். முதல்ல என்ன படிக்கணும் தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் படிக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஏன்னா என்ன, அதுக்குள்ள என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் டாபிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணா இந்த லிங்க்குக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த லிங்க் கொடுத்துருப்பேன், பாருங்க, அதை லேர்ன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறத பத்தி யோசிக்கலாங்க. ஓகேவா? முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணோம்னா முதல்ல பழைய டேட்டாலாம் நமக்கு தேவைப்படும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து மேக்ஸிமம் என்னப்பா வேல்யூ, மினிமம் எவ்வளோப்பா வேல்யூ, ஆவரேஜ் என்னப்பா, கவுண்ட் எவ்வளோப்பா, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ரிசர்ச்ன்ற ஒன்றத்தை பண்ண முடியுங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தெரியணும் சார். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் தான் படிக்கணும்னு பயப்படாதீங்க, அப்பெல்லாம் கிடையாதுங்க. அது என்னெல்லாம் கான்செப்ட் மட்டும் ஒரு தெரிஞ்சா கூட போதுங்க. ஓகேவா? இது தெரிஞ்சிச்சுனாவே வந்து நாம வந்து ஒரு ரிசர்ச்சரா மாற முடியும். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல கொஞ்சமா தான், ஃபுல்லா மேக்ஸ் எனக்கு தெரியாது சார், நான் ஏஐ படிக்க முடியாதுன்னு கேட்டா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா படிக்கலாங்க. ஓகேவா? கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாமே, அதெல்லாம் வாங்க நான் சொல்லித்தரேன், என்ன போய் இருக்கு. ஓகேவா? 2வது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்டோடைய ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னாலஜி எதுன்னு கேட்டீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் தாங்க. ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக்ஸோட பைத்தான் நீங்க படிச்சீங்கன்னா வந்து உங்க ப்ரொஃபைல் சூப்பரா இருக்குங்க. ஸ்டாட்டிக்ஸோட பைத்தான் சேரும்போது டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிடுறீங்க. ஓகேவா? சரிங்க சார், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆயிடலாமா? ஆயிடலாங்க. ஓகேவா? சரிங்க சார், இது கூட வேற ஏதாவது நம்ம படிச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டேட்டாவை இந்த பைத்தான் மூலமா அதை எடுத்துட்டு போய் ஒரு அல்காரிதமிக் மாடல்ல கொண்டு போய் நீங்க போட கத்துக்கணும். இதுவும் கத்துக்கிட்டு அப்படின்னா 3 லெவல் கெத்தா. அப்போ நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸோட வந்து நம்மால் உள்ள வராரு மெஷின் லேர்னிங். ஓகேவா? ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் நாலேஜோட மாடல்லாம் சேர்த்து நீ போட்டினா மெஷின் லேர்னிங் வந்துருங்க. ஓகேவா? சரிங்க சார், மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் ஆயிடலாமா? அடுத்து இதோடய நின்றுட்டா பரவாயில்லைங்க. இல்ல சார், நான் இது கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த டொமைன் நாலேஜுங்க, எந்த டேட்டாவை எடுத்து போடணும், எது போட்டா கரெக்டா இருக்கும், இந்த டேட்டா வேணும், இந்த டேட்டா வேணாம், இந்த டேட்டா மேக்ஸிமம் எடுத்துக்கோ, இந்த டேட்டா மினிமம் வச்சுக்கோ அப்படின்றத முடிவு பண்றது அந்த டொமைன் நாலேஜுங்க. இதுவும் தெரிஞ்சா நம்மால் கெத்தாயிடுவீங்க. அவன் தான் நம்ம கெத்தான டேட்டா சயின்டிஸ்ட் சொல்ற டேட்டா சயின்ஸ் இன்ஜினியருங்க.
ஓகேவா சார்? இதுவும் சூப்பர் சார், இந்த ஃபீல்டு நுழையலாம் சார். அடுத்து என்ன சார் படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இதோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மிமிக் பண்ணக்கூடிய தன்மை. ஓகேவா? சோ ஹியூமன் மனுஷன் எப்படிலாம் யோசிப்பான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரிசம்பன்ஸா பண்ணக்கூடிய திறமையும் உங்களுக்கு வளர்ந்துச்சுன்னா நீ இப்ப கெத்தான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மாறிடுவ. சோ இதுதான் அந்த ஏஐ இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆயிட்டா என்னங்க பெனிஃபிட்? டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ள நீங்க போகலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா போகலாம், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரா போகலாங்க, ஃபைனலா ஏஐ இன்ஜினியரா போகலாம். ஃபியூச்சர் செம்மையா இருக்குங்க. ஓகே, கண்டிப்பா உங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சோ மிஷின் லேர்னிங் பத்தி ஒரு ஆர்டிகல் சூப்பரா நான் எழுதியிருக்கேங்க. அந்த ஆர்டிகல் இந்த லிங்க்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அது இல்லாம நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் மறந்துடாதீங்க, இதை பண்ணிடுங்க. என்ன? சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? பண்ணுவீங்களா எனக்காக? நான் நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்றேங்க. இது எல்லாமே நான் நடத்துற கோர்சஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜாயின் பண்ணுங்க, படிங்க, கைடன்ஸ் வாங்கிக்கங்க. லைஃப்ல கண்டிப்பா சாதிப்போம். அண்ணன் நான் உங்க கூடயே இருப்பேங்க. நீங்க இப்ப ரெண்டாவது எனக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சமுதாயத்தை மாத்தலாங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. வாழ்க தமிழ்.